வணக்கம் நண்பர்களே. 10/12/2024 KL ஸ்ரீசக்தி SS 445வது குலுக்கல். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 9/12/2024 வந்த ரிசல்ட்டு நெக்ஸ்ட் ட்ரா நம்பர் 45 அப்படியே வச்சுட்டான். நம்மளும் எடுத்திருந்தோம், ஆனால் மாற்றி வச்சாச்சு. இருந்தாலும் பிசி பாஸ் தான். 97/45 நாம் எடுத்திருந்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். வீடியோ டிஸ்க்ளைமரை பார்த்துங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. 9ஆம் தேதி நம்ம எடுத்ததில் 45 நம்ம ஏபியில் வச்சுட்டோம். அது பிசியில் வந்துடுச்சு. 452ன்னு வச்சுருக்குறோம், ஆனால் 745ன்னு வந்திருக்குது. 2 பவரில் மிஸ் ஆகிட்டு. இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய வின்னிங் இல்லைனாலும் சென்ட்ரு போர்டில் 4 சூப்பராக பாஸ் ஆகிட்டு ஏபிபிசிஏசி கரெக்டாக 9 செட்டில் 45ன்னு ஒரு செட்டு உள்ளே வந்துட்டு. சரிங்களா, இந்த ட்ரிக்கு இன்றைக்கி ஓரளவு போர்டு மட்டும்தான், ஒரு போர்டு டபுள் போர்டு வந்திருக்குது. சரி பார்ப்போம் அதே ட்ரிக்கு இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. வந்த நம்பரே நமக்கு ட்ரிக்கில் நிறைய தடவை வந்திருக்குது. ஆனாலும் வந்துச்சுன்னா அது ஃபெயிலியர் தான் ஆகிருக்குது. சரிங்களா, 745க்கு அப்புறம் நமக்கு 751ன்னு வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கங்க. இல்லைனா 2 4 8 கணக்கு பண்ணிக்கோங்க. சரிங்களா, 248 டார்கெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் ஃபெயில் தான் ஆயிருக்கு 2-3 தடவை. சரிங்களா, சரி 10ஆம் தேதி பார்க்க முன்னாடி ட்ரையல் நம்பர் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 78/94/63, செகண்ட் ட்ரையல் நம்பர் 94/27/82, வந்த ரிசல்ட் 81/97/45. நம்ம 10ஆம் தேதிக்கு ஆல்போர்ட் சிங்கிள் நம்பர் 4 தான் வச்சுருக்கிறேன். நேற்று 4 6 2 நம்பர் இருந்துச்சு. நான் 6 டார்கெட் பண்ணேன், 4 வந்துட்டு. இன்றைக்கி எல்லாமே சிங்கிள் நம்பராக தான் இருக்குது. நான் சென்டர் போர்ட் நம்பரை வழக்கமாக எடுக்கிற மாதிரி 4ஆம் நம்பரை வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாருங்கள். இல்லைனா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ஏ போர்டில் 2 7 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு போர்டில் 4 5 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சி போர்டு 8 1 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். நம்ம ட்ரிக்கில் 248 751 2 செட்டு தான். இன்றைக்கி டபுள் போர்டு ரொம்ப அதிகமானது வந்திருக்குது. சரிங்களா, 3 டிஜிட் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லைனா கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. சி போர்டு 0 ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் நமக்கு இன்றைக்கி 0 வரவே இல்லை. உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். டபுள் போர்டு 12 செட்டு வந்திருக்கு. உங்கள் கெஸிங்கில் இதில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் கணக்கு பண்ணி எடுத்துக்கங்க. சரிங்களா, 24 75 74, 25 48 51, 58 41 28, 71 78 21. கண்டிப்பாக ஆனால் இதிலேருந்து ஒரு செட்டு உள்ளே வரும் அப்படின்னு டவுட்டு தான். ஏன்னா அதிகப்படியாக இருந்த அன்றைக்கெலாம் நமக்கு கொஞ்சம் காலை தான் மாறி விட்ருக்கு. சரிங்களா, பார்த்துக்கங்க. உங்கள் கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கங்க. கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். சரவணன் அப்படிங்கிறவங்க 451 கொடுத்துருக்காங்க. 745க்கு பிசி 45 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அப்பாஸ் அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் 5ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது சி போர்டில். அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி 7 4 5 அதிகமான பேர் டார்கெட்டே பண்ணலை. 2 பேர் தான் ஓரளவு எடுத்துருக்குறாங்க. 45, இன்னொரு ஆல் போர்டில் 5 எடுத்திருக்காங்க. மற்ற யாரோட கெஸ்ஸிங்லேயுமே 7 4 5 உட்காரவே இல்லையா. சரி, உங்களோட கெஸ்ஸிங் எல்லாம் கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.